உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிட்டிக்குள்ள அனகொண்டா வந்திருக்கான். எல்லார் வீட்லயும் இருக்கிற பெட்ஸ் அதை தூக்கிட்டு போயிடுதான். நானும் காலையில நியூஸ்ல பார்த்தேன். ஆனா சிட்டிக்குள்ள அனகொண்டாவால எப்படி வர முடியும்? நீ கரெக்டா தான் சொல்ற சிவா. சிட்டிக்குள்ள அனகொண்டாவால வர முடியாது. அது நிச்சயமா ஒரு ஏலியனா தான் இருக்கும். அனகொண்டா ஏலியன். இவனுக்கு எல்லா இடத்துலயும் ஏலியன் தான் வரும் போல இருக்கு. அனகொண்டா ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா? பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே விழுங்கிடும். சரி சரி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சிவா, அனகொண்டா ஹெல்ப்! சிவா, அனகொண்டா! சிவா, வந்து காப்பாத்து! சிவா! அனகொண்டா எங்க எங்க எங்க? எல்லாரும் பயந்துட்டீங்கல்ல? நான் சும்மா உங்களை ஏமாத்துனேன். ஹாஜி, புலி வருது கதை உனக்கு தெரியும் தானே? நெக்ஸ்ட் டைம் நிஜமாவே அனகொண்டா வந்து நீ கத்துனாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி எப்பவுமே பண்ணாத. ஆமா ஆதி, இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு. வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் உஷாரா இருங்க. நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு அனகொண்டா. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. ஏன் சிவா எங்க போனா? அவனுக்கு போன் பண்ணுங்களேன். நம்ம ஊருக்குள்ள அனகொண்டா வந்துருச்சா? சிவா எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வரணும்னு சொல்லுங்க. சரி சரி, உடனே நான் போன் பண்றேன். சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எந்த அனகொண்டா கிட்ட இருந்து உங்களை நீங்க எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு. முதல் ரூல் என்னன்னா, பயப்படவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கிங்க, பயப்படக்கூடாது. சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? அத பார்க்காமலே பயந்து நடுக்குறீங்களே, அது உங்க உடம்புல சுத்திக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, முதல் ரூல் என்ன சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே பயப்படவே கூடாது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த லட்டு சிங். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பாதுகாவலா இருக்க வேண்டியது தானே என்னோட கடமை. என்ன சொல்றீங்க? அதுக்கு நீங்க உயிரோட இறக்கணுமே சார். உண்மையிலே நீங்க ரொம்ப தைரியசாலின்னு தெரிஞ்சு போச்சு சார். உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னவோ அனகொண்டா என்ன சாப்பிடுறதுக்கு என் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க புசு ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே அனகொண்டா என் பின்னாடி என்ன சாப்பிட நிக்குதோ? ஹலோ ஹலோ, ஓகே, இப்போ நான் கிளம்பட்டுமா? பாய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சார் தவளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? டக்குனு பைக்கில் வந்து ஏறுங்க சார். பாம்பை பார்த்த அதிர்ச்சியில எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. நம்ம கிட்ட தான் புல்லட் இருக்குல்ல, நம்ம தான் புல்லட் பாண்டியாச்சே ஏறுறோம். பாண்டியே சீக்கிரம் போ. சிவா, 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 சிவா நில்லு, நில்லு சிவா, நில்லு. சிவா, 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 நம்ம ஊருக்குள்ள அனகொண்டா வந்திருக்கு. நான் அதை கஷ்டப்பட்டு பிடிச்சேன், ஆனா அது தப்பிச்சு ஓடி போச்சு. லட்டு சிங் சார், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஃபன் சர்வீஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன? இது நான் அனகொண்டாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இத மட்டும் அது சாப்பிட்டுச்சுன்னு வைய, அப்படியே உடனே தூங்கிடும்.
அதுக்கப்புறம் நாம அதை புடிச்சிடலாம்ல. இதுல நான் தூக்க மாத்திரையும் சேர்த்து கலக்கி வச்சிருக்கேன். இந்த நான்வெஜ் ஸ்மெல்லுக்கு அது இங்க ஓடி வரும் பாரு. எப்படி யோசனை? சிட்டிக்குள்ள எந்த வழியா அனகோண்டா வருமோ அங்க போய் இதை வைங்க லட்டு சிங் சார். அது சிட்டிக்குள்ள நிச்சயமா ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா தான் வரணும். அதனாலதான் அனகோண்டா யார் கண்ணிலையும் படாம எந்த பிரச்சனையும் இல்லாம சிட்டிக்குள்ள ஈஸியா வந்துருது. சிவா, திடீர்னு ஒரு இடத்துல இருந்து அனகொண்டா வந்துச்சு. அதுகிட்ட இருந்து சார் தப்பிச்சு ஓடிட்டாரு. கான்ஸ்டபிளே, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லணும். அது திடுதிப்புன்னு அந்த இடத்துக்கு வந்துச்சு. நான் அதை பாஞ்சு தான் பிடிச்சேன். என் கோபத்தை பார்த்து பயந்து ஓடி போச்சு. சாரி சார், சாரி. அந்த டிரைனேஜியும் ஓப்பன்ல இருக்கு. ஒருவேளை அது யாருக்கும் தெரியாம சிட்டிக்குள்ள வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா அது நிச்சயமா இந்த டிரைனேஜ் வழியா மட்டும்தான் வந்தாகணும். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். மெதுவா வெயிட்டுங்களா? உள்ள கொஞ்சம் கிளீனா தான் இருக்கு. வாங்க லட்டு சிங் சார், உள்ள போய் பாத்துருவோம். நான் இல்ல நான் வரல. அது வந்து நான் வரல. நான் சிவா இங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திறந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அது ஏற்கனவே ஒரு வாட்டி என்ன பார்த்து பயந்து ஓடி போய் இருக்கல. அதனால அது என்ன மறுபடியும் பார்த்தா எப்படி வெளியே வரும் சொல்லு. அதனால நீங்க எல்லாரும் போக, நான் இந்த சாப்பாட்டை எல்லாம் திறந்து வைக்கிறேன். போக நானா பத்திரமா பாத்துக்கிறேன். இந்தாப்பா. சிவா, நானும் வரேன். நீங்களும் வாங்க. ஆதி, யுடி. பயமா இருக்கு. தப்பிச்சண்டா பசங்களா, பார்த்தேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நிச்சயமா இங்க தான் எங்கேயோ இருக்கு. அது கூட நாம இங்க இருந்து சண்டை போட முடியாது. வாங்க திரும்ப போயிடலாம். சீக்கிரம் எல்லாரும் சைக்கிள்ல ஏறுங்க. சிவா, சீக்கிரம் போ. அது வந்துகிட்டே இருக்கு. நான் தான் பின்னாடி இருக்கேன். என்னதான் முதல்ல சாப்பிடு. சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க. சீக்கிரம், நான் அதை இங்க பாத்துக்கிறேன். சிவா, சீக்கிரம் வந்துரு. லட்டு சிங் சார், உங்க சாப்பாடை சாப்பிட்டு அது தூங்கிடும்னு நீங்க இன்னும் நம்புறீங்களா? ஏன்னா அது எந்த பக்கம் வேணா வெளியில வரலாம். அது சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்ல சிவா. இந்த சாப்பாட்டை மோந்து பார்த்தாலே அது தூங்கிடும். சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அதை மோந்து பார்த்துட்டீங்க. இப்ப நீங்க தூங்க போறீங்க சார். பயங்கரமா தூக்கம் வர்றது. என்ன 4 பாம்பு வந்திருக்கு. பயந்தான் கொலையாது. என் கூட தனியா சண்டை போட பயந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் அங்கிள், இவரை எப்படியாவது பைக்ல கொண்டு போய் உட்கார வைங்க. பாம்பு வரங்க. நீங்களாம் கிளம்புங்க. நான் அதை இப்படியே ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். இங்க வா, என்ன வந்து புடி.
என்ன பார்த்துட்டு இருக்க சிவா? நான் என்னோட ரோபோட் பீயை இப்ப காட்டுக்குள்ள பறக்க விட்டுட்டு இருக்கேன். அது இப்ப எங்கெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோ நான் அங்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை அனகோண்டாவோட தடங்கள் தெரியலாம் இல்லையா? வீட்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. எல்லா கதவையும் நீங்க மூடிட்டு உள்ளேயே இருங்க. அனகோண்டா இஸ் இன் டவுன். எப்ப வேணாலும் இந்த அனகோண்டா டின்னருக்கோ லஞ்சுக்கோ உங்க வீட்டு கதவை கூட தட்டலாம். முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. நியூஸ் சொல்றேன் பேர் வழின்னு பயத்தை தான் இவங்கெல்லாம் ஏற்படுத்துறாங்க. இங்க பாருங்க, இதுதான் அனகோண்டாவோட ஸ்கின். வருஷத்துல ஒரு தடவை எல்லா பாம்பும் கண்டிப்பா அதோட தோலை உரிக்கும். இது நிச்சயமா அனகோண்டாவோடதா தான் இருக்கணும். சிவா, இத பார்த்தா நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற குகை மாதிரியே இருக்குல்ல? எஸ், இந்த குகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இதோட இன்னொரு சைடு வேலிக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. வாங்க உடனே போய் லட்டு சிங் சாரை பார்க்கலாம். அந்த அனகோண்டாவை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. லட்டு சிங் சார், நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் தயாரா இருக்கு சிவா, தயாரா இருக்கு. எந்த தடவை அனகோண்டா நிச்சயம் தப்பிக்காது. இந்த ட்ராம் உனக்கு வெளியே வர்றதுக்கான வழியை காட்டும். நீ ஒரு தடவை அனகோண்டாவை பார்த்துட்டீன்னா இந்த ட்ராம் ஆன் பண்ணிட்டு நீ அப்படியே விட்டுரு. அது உன்னை நேரா வேலைக்கிட்ட கொண்டு வந்து விட்டுரும். எஸ், ஜஸ்ட் ஃபாலோ இட், ஃபாலோ இட். ஓகே, தேங்க்ஸ் லட்டு சிங் சார். நீ பண்ற இந்த சாகசத்தை நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ல கூட நாங்க கேமரா வச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஐயோ, கேமரா கேமரா கேமரா, இங்க இங்க என்கிட்ட ஜூம் பண்ணு. நான் இன்டர்வியூ கொடுக்க தயாரா இருக்கேன். லட்டு சிங் சார், இந்த ட்ரோன் எப்ப பறக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் இந்த கேமரா ஆன் ஆகும். சிவா, உங்களுக்கு இதை நினைச்ச பயமா இல்லையா? இது பயப்படுற நேரம் இல்ல. வேதா சிட்டியை அனகோண்டா கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய நேரம். அதுக்காக நான் என்ன பண்ண சொன்னாலும் நிச்சயமா பண்ணுவேன். ஓகே லட்டு சிங் சார், நீங்க போங்க, ரெடியா இருங்க. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். சிவா, நம்ம ஒட்டுமொத்த வேதா சிட்டியே உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கு. நாங்களும் உன் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். குட் லக். All the best, சிவா. தேங்க் யூ. ஆத்தப்பா சிவா தம்பி. ஹலோ அனகோண்டா சார், இன்னைக்கு நாம ஓடி புடிச்சு விளையாட போறோம். ஆனா நீங்க என்ன பிடிக்கிறீங்களா இல்ல நான் உங்களை பிடிக்கிறேனான்னு பாப்போம். இப்ப என்ன பண்றது? ட்ரோன் உடைஞ்சு போச்சு. சிவா இப்ப எப்படி வெளியே வருவா?
அனகொண்டா சார், இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட வெறும் முட்டை மட்டும்தான். சிவா அந்த டியூப்ல இருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷமே நான் இந்த ரிமோட்ல இருக்கிற பட்டனை அழுத்தி டியூபோட கதவை மூட வச்சிருவேன். எப்படி? என்ன இப்படி பண்ணீங்க? சிவா வெளியே வரதுக்கு முன்னாடி பட்டன் அமைக்கிட்டீங்க சார். அடா அடா அங்க அடா அடா. நோ 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 நோ. சிவா சிவா சீக்கிரம் வெளியே வா, அந்த கதவு மூடிக்க போகுது. சிவா நீ வெளியே வந்துரு. ஓ நோ, இந்த லட்டு சிங் சார் ஏன் இப்படி பண்ணாரு? இனி என்ன நடக்கும்? நம்ம சிவா எப்படி வெளியே வருவா? என் பேர மட்டும் வெளியே வரல, அந்த லட்டு சிங் என் கையில முடிஞ்சான். லட்டு சிங் சார் கண் திறந்து பாருங்க, சிவா வெளியே வந்துட்டான். என்னது? அட அடடடடடடடா. சிவா வெரி குட் வெரி குட். எனக்கு தெரியும் என் சிவாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. சூப்பர் சிவா. யோ கேமரா, யோ இந்த பக்கம் திருப்பியா, இந்த பக்கம் வாயா. முதல்ல என் இன்டர்வியூ எடுத்துக்க. நான் இன்டர்வியூ தரணும். எங்க போட்டோகிராஃபர் போட்டோவை எடு. லட்டு சிங் சார், இப்போ நீங்க இதை எடுத்துட்டு போகலாம். தூரமா இருக்கிற ஜங்கல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. நீ கவலையப்படாத சிவா. நான் இதை ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரேன் பாரு. அங்க இத மாதிரியே ஏகப்பட்ட அனகோண்டாக்கள் இருக்கு தெரியுமா? பாய் பாய் பாய், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சாரி ஃப்ரெண்ட், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு போக போற. சாரி, தப்பா எடுத்துக்காத. ஹலோ லட்டு சிங் சார். ஹலோ சிவா, எப்படி இருக்க? லட்டு சிங் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட இங்க இன்டர்நேஷனல் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. உலகத்துல இருக்கிற சிறந்த பெயிண்டர்ஸோட பெயிண்டிங் எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப என் கையில இதோ இங்க இருக்கே இந்த பெயிண்டிங். இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். வாவ், இந்த பெயிண்டிங் உண்மையிலேயே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சிவா, இதை எவன் கையிலயாவது கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓ நோ. லட்டு சிங் சார், இங்க பாத்தீங்களா, இந்த பெயிண்டிங்ல கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. இந்தாங்க. ஓஹோ, இரு பாக்குறேன். அட இது ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. நான் ஆரம்பத்திலேயே எல்லா பெயிண்டிங்கையும் செக் பண்ணி ஆர்கனைசர்ஸ் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் எல்லாத்துலயும் ஸ்கிராட்ச் இருக்குன்னு. ஆமா. ஓகே லட்டு சிங் சார், பை. எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சதும் எல்லாரும் வந்துருங்க. ஓகே லட்டு சிங் சார். வாங்க, நாம இப்பவே பெயிண்டிங்ஸ பார்க்கலாம். இப்பதானே எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. சார் எல்லா பேட்டையும் வச்சு போட்டுட்டோம் சார். கான்ஸ்டபிள் அங்கிள், கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க. நாங்க பெயிண்டிங்ஸ பார்க்கணும். என் தொப்பி, என் தொப்பி கொடுத்துரு. சிவா, ஏய், ஏதாவது வேண்டாம். செய்யு. இது ஏதோ ஏலியன் பங்கி போல இருக்குமா?
மங்கி ஐயா ஏன் எனக்கு இப்படி சித்திரவதை பண்றீங்க கான்ஸ்டபிள் ஏதாவது பண்ணியா குட் மங்கி. லட்டு சிங் சார் அங்க பாருங்க, அந்த மங்கீஸ் எல்லாம் பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போகுது. ஓ நோ, என் சீட்டு கிழிஞ்சிருச்சு சிவா, சீக்கிரம் போய் புடி. ஏய், அந்த பெயிண்டிங்கை தூக்கி போடு, போடுன்னு சொல்றல. ஏய், விடு, என்ன விடுன்னு சொல்றல. குறும்புக்கார மங்கீஸா இருக்கே, ஆனா அதுங்க எதுக்கு பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போச்சு? சிவா எங்கப்பா போச்சு அந்த குரங்குங்க? சாரி லட்டு சிங் சார், அது எல்லா பெயிண்டிங்ஸையும் எடுத்துட்டு போயிடுச்சு. இல்ல 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 இல்ல, அதுங்க கொண்டு போனதெல்லாம் காலி பிளாஸ்க் தான். ஏன் சொல்றேன்னா நான் செக் பண்ணி பார்த்ததுல எந்த பெயிண்டிங்கும் மிஸ் ஆகல. சிவா, நீ வேஸ்டா இவ்வளவு தூரம் வந்திருக்க. வா, நம்ம பெயிண்டிங்கை செக் பண்ணலாம். அப்பா டப்பா சப்பா, நீங்க 3 பேரும் உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நீ அவங்களோட கவனத்தை திசை திருப்ப அப்பாவும் சப்பாவும் திறமையா உள்ள போய் பெயிண்டிங்க மாத்திட்டு வந்துட்டாங்க. சித்திரகார் சிங் சார், ஒரு சின்ன பையன் எங்களை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். எவ்வளவு சூப்பரா சைக்கிள் ஓட்டுறான் சார். நாங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம். அந்த பையனுக்கு உங்க மேல நீங்க ஒரு டூப்ளிகேட் குரங்குன்னு சந்தேகம் எதுவும் வந்துடலையே? இல்ல சித்திரகார் சிங் சார், அவனுக்கு எந்த சந்தேகமும் வரல. எத்தனை நாள் எக்ஸிபிஷன் நடக்குதோ அத்தனை நாளும் இதே மாதிரி எனக்கு ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் வந்தாகணும். அதுக்கு பதிலா அந்த இடத்துல என்னோட பெயிண்டிங்ஸை மாத்தி வச்சிருங்க. அங்க இருக்கிற யாருக்கும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு சந்தேகமே வரக்கூடாது. இந்த சித்திரக்காரியோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு பெரும் புரட்சியவே ஏற்படுத்தணும். அப்பா டப்பா சப்பா, போங்க போய் பார்ட்டி பண்ணுங்க. ரேவா, இங்க பாத்தியா, இது அந்த பெயிண்டிங் தானே அன்னைக்கு லட்டு சிங் சார் கையில இருந்து கீழே விழுந்தது, கரெக்டா? ஆமா சிவா, இது அதேதான். ஆனா நேத்து இந்த பெயிண்டிங்ல ஸ்கிராட்ச் இருந்தது, இன்னைக்கு இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எஸ் சிவா, யூர் ரைட். ஸ்கிராச்சஸ் எப்படி மறைஞ்சு போயிருக்கோம்? ஒருவேளை இதை யாராவது மாத்தி வச்சிருப்பாங்களா? லட்டு சிங் சார், இங்க வாங்களே. லட்டு சிங் சார், நேத்து இந்த பெயிண்டிங்ல ஸ்கிராட்ச் இருந்தது, நீங்க கூட அதை பாத்தீங்க தானே? இன்னைக்கு அந்த ஸ்கிராட்ச் இல்ல. எனக்கு என்னமோ பெயிண்டிங் மாறின மாதிரி இருக்கு. ஓ நோ, ஒரு நிமிஷம் சார், சீக்கிரம் வாங்க வாங்க சார். நான் இந்த பெயிண்டிங்கை ரொம்ப கவனமா பார்த்ததுல சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் பெயிண்டிங்கை கண்டுபிடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் ஆகும். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பெயிண்டிங் டூப்ளிகேட். இருங்க, நான் பார்க்கறேன். ஓ நோ, இது டூப்ளிகேட் தான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பாட்டில், குல்கர்னி, இங்க வாங்க. பேனிக்க கிரியேட் பண்ணாதீங்க. யாருக்கும் தெரியாம போய் அமைதியா செக் பண்ணுங்க. பெயிண்டிங் எல்லாம் ஒரிஜினல் ஆகியோல டூப்ளிகேட் ஆன. போங்க. சார், இங்க இன்னொரு டூப்ளிகேட்டும் இருக்கு. யாரோ 2 பெயிண்டிங்கை மாத்திருக்காங்க. நம்ம உடனே ஏதாவது பண்ணணும். நீங்க எதுவும் பண்ண வேணாம், யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்க. 2 தான் இப்ப டூப்ளிகேட் ஆயிருக்கு, மத்ததையும் டூப்ளிகேட் பண்ண வருவாங்க. அப்ப நாம அவங்கள பிடிச்சிடலாம். லட்டு சிங் சார், இந்த வேலையை அந்த மங்கீஸ் தான் பண்ணிருக்கணும்.
அத பெயிண்டிங் மாத்துறதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா அதுங்க திரும்பி வரும். இந்நேரத்துக்கு அதுங்க வந்திருக்கும் சிவா. நம்ம ஏன் வெளியே போய் செக் பண்ண கூடாது? குட் ஐடியா. மங்கீஸ் என்ன மங்கீஸ் உடனே போய் என்னன்னு பாருங்க மிஸ்டர். அதோ இருக்கு. இன்னைக்கு அதுங்களை திருடுறதுக்கு நாம விடவே கூடாது. ஹலோ, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். விடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? 2 பேரு கீழே விழுந்துருவோம். சிவா, என்னாச்சு சிவா? அதுங்க தப்பிச்சிருச்சு. எனக்கு என்னமோ அது குரங்கு மாதிரியே தெரியல. அது மனுஷங்க மாதிரியே யோசிக்குது. மனுஷங்க மாதிரியே அட்டாக்கும் பண்ணுது. எங்கேயோ தப்பு நடக்குது. நாம அதை உடனே பிடிச்சாகணும். இந்த சித்திரக்காரியோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தணும். போங்க, போய் அந்த சின்ன பையனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க. அந்த பையன் நீங்க ஒரு டூப்ளிகேட் குரங்குன்ற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சிட்டு வாங்க. போங்க. நிறுத்துங்க. டேய், இதான் அந்த வீடு. இங்கேயும் நம்ம குரங்கு மாதிரி நடிச்சு அந்த பையனை தூக்கிட்டு போயிடணும். புரிஞ்சுதா? குரங்குங்களா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குரங்கு என்கிட்ட ஒரு ராகம் இருக்கு. அதுக்கு பேரு குரங்கனி ராகம். பாடுறா எல்லா குரங்கு பயந்து ஓடிட பாருங்க. குரங்கு ஓடிவிடு. ஓடிவிடு. என்னாச்சு பாட்டி? வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருந்துச்சு. 3 monkeys உள்ள வந்துடுச்சு சிவா. மங்கீஸா? வீட்டுக்கா? நாம இத பிடிக்கிறதுக்கு உடனே ஏதாவது பண்ணியே ஆகணும். லட்டு சிங் சார், இன்னைக்கு அந்த மங்கீஸ் எல்லாம் என்னோட வீடு வரைக்கும் வந்துருச்சு. இதுலயே தெரியுது அதுங்க போலிதான். அந்த டூப்ளிகேட் மங்கியோட பாஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வேதா சிட்டியோட எக்ஸிபிஷன் ஹால்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. அதனால ஏசி எதுவுமே ஓடல, லைட்ஸும் எரியல. அதனால இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷனை வீனஸ் சிட்டிக்கு மாத்தி இருக்காங்க. நாளைக்கு இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரோட் வழியா வீனஸ் சிட்டிக்கு போகும். அப்பா டப்பா சப்பா, இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாளைக்கு அந்த ட்ரக் பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போகும்போது நீங்க எப்படியாவது வேன்குள்ள போய் ஒரு ரோஸ் பெயிண்டிங் இருக்கும், அதை எடுத்துட்டு வரணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். அதுக்கப்புறம் நம்ம மத்த வேலைகளை வீனஸ் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெயிண்டிங்கா எடுத்து பண்ணிக்கலாம். புரிஞ்சதுல உங்களுக்கு? புரிஞ்சது பாஸ். Time for action. லட்டு சிங் சார், அவனுங்களா பைக்ல போயிட்டு இருக்கானுங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
பாருங்க அங்கிள், நான் இங்க இருக்கேன். வாங்க. பாஸ், அவன் பையனா பிரச்சனையானே தெரியல, விடவே மாட்டேங்கிறான். இங்கேயும் வந்துட்டான். இந்த சித்திரக்கார் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு புரட்சியவே ஏற்படுத்தணும். வரட்டும், விடுங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. போலீஸ் வரதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மங்கி அங்கிள்ஸ், இப்பவாவது உங்க கெட்டப்ப மாத்துங்களேன். பார்த்து போ, பெயிண்டிங் மேல மட்டும் விழுந்துடாத, ஜாக்கிரதை. வேண்டாம், அந்த பெயிண்டிங் காயணும்னு அங்க வச்சிருக்க, உடச்சிடாத. நிப்பாட்டுங்க. இந்த பெயிண்டிங் எவ்வளவு முக்கியமான ஒரு பெயிண்டிங்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை விட இந்த பெயிண்டிங் எப்பேற்பட்ட ஒரு மகான் வரைஞ்சதுன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம இதை எடுத்து சண்டை போடுறீங்களா? சாரி, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அட்ரா வரேன். போதும், இனிமே என்னால அடி வாங்க முடியாது. மன்னிச்சிருங்க பாஸ். பரவாயில்ல, விடுப்பா. நீ அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணல. சித்திரக்கார் சிங் சார், எக்ஸிபிஷன்ல இருந்த பெயிண்டிங்ஸ் நீங்க ஏன் திருடுனீங்கன்னு சொல்றீங்களா? உங்க வீட்ல அழகுக்கு வைக்கிறதுக்கா இல்ல பிளாக் மார்க்கெட்ல கொண்டு போய் காசுக்கு விக்கிறதுக்கா? நான் அதை திருட்டுத்தனமா விற்கவே மாட்டேன். நான் பெயிண்டிங்க மாத்தி வைக்கிற, அவ்வளவுதான். நான் வரைஞ்ச பெயிண்டிங்க அந்த இடத்துல மாத்தி வச்சுட்டு ஒரிஜினல் பெயிண்டிங் நான் என் கூடயே பத்திரமா வச்சுக்கிறேன். வாவ், இதெல்லாம் நீங்க பண்ண பெயிண்டிங்ஸ் தானா? நம்பவே முடியல. எது ஒரிஜினல் பெயிண்டிங், எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அந்த மங்கீஸ் அனுப்பிச்சு ஏன் அதெல்லாம் திருடிட்டு வர சொல்றீங்க? இது ஒரு சின்ன பிளாஷ்பேக் தம்பி. நான் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்ஸையும் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்காக கொண்டு போய் கேட்டேன். நான் ஒரு புது பெயிண்டர் அப்படிங்கிற காரணத்தால என் பெயிண்டிங்ஸை வைக்க மாட்டேன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அந்த அவமானத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. அப்பத்துல இருந்து நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க நீங்களும் ஒரு மிகப்பெரிய பெயிண்டர்னு. ஏன்னா அவங்களால உங்க பெயிண்டிங் எது ஒரிஜினல் பெயிண்டிங் எதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எஸ், இந்த உலகம் ஃபுல்லா நான் வரைஞ்ச பெயிண்டிங் எத்தனையோ இருக்குது. அது வரைஞ்சவங்களுக்கே தெரியாமலும் இருக்கு. அத வரைஞ்சவங்களே வந்து பார்த்தாலும் இது அவங்க வரைஞ்சதான்னு சொல்லுவாங்களே தவிர டூப்ளிகேட்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. உங்களை மாதிரியான ஒரு மாபெரும் கலைஞனுக்கு நான் முதல்ல ஒரு சல்யூட்டை கொடுக்கறேன் அங்கிள்.
இப்ப ஏற்பட்ட ஒரு மரியாதை எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேப்பா. நான் ஒரு பெயிண்டர், நிச்சயமா திருடன் இல்ல. நானும் ஒரு மாபெரும் பெயிண்டர் அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். சார், நம்ம ஒரு எக்ஸிபிஷன் உங்களுக்காக மட்டுமே வைக்கலாம். இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய பெயிண்டர்னு நாம புரிய வைக்கலாம். என்ன லட்டு சிங் சார்? ஓ எஸ் எஸ் எஸ். ஆனா வேற வழியே இல்லை, இப்ப நீங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு தண்டனையை குறைச்சு வாங்கி தரேன். வெளியே வந்ததும் சந்தோஷமா நீங்க பெயிண்டிங் பண்ணலாம், அதுவும் ஒரிஜினல் பெயிண்டிங் பண்ணணும், புரிஞ்சுதா? தேங்க்யூ வெரி மச். இங்க பாருங்க பெயிண்டர் சார், எப்படிப்பட்ட பெயிண்டிங் நீங்க வரையறீங்கன்னா அத பார்த்ததும் அப்படியே சினிமா டைரக்டர்லாம் என்கிட்ட வந்து நீங்க தான் என் படத்துல ஹீரோன்னு சொல்லணும். சரி, அமைதியா இருங்க.